கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அடுத்த ஸ்ரீபுத்தூர் ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவராக கலைவாணி அர்ஜுனன் என்பவரும் துணைத் தலைவராக உத்தமராசா என்பவரும் கடந்த 2020ஆம் ஆண்டு பொறுப்பேற்று செயல்பட்டு வந்த நிலையில் கடந்த 2 ஆண்டு காலமாக துணைத் தலைவர் உத்தமராசா அடிக்கடி ஊராட்சி மன்ற தலைவர் கலைவாணி அர்ஜுனனிடம் மோதல் ஏற்பட்டதோடு ஊரக வளர்ச்சி பணி வேலை செய்யும் ஊதிய காசோலைக்கு கையொப்பம் விடாமல் அலைக்கழிப்பதாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் பிடிஓ மற்றும் ஏடி ஆகியவர்களிடம் குற்றச்சாட்டை கலைவாணி முன்வைத்ததோடு இதற்கெல்லாம் கட்டுப்படாத உத்தமராசா இறுதியாக கடலூர் மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ் அலுவலகம் சென்றதில் இருதரப்பையும் விசாரித்து ஆட்சியர் துணைத் தலைவர் உத்தமராசா மீது தவறு இருக்கும் பட்சத்தில் 6 பேர் உறுப்பினர்கள் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர் ஒருமனதாக உத்தமராசாவின் காசோலை கையொப்பத்தை நிராகரித்தனர். இதில் ஊராட்சி செயலர் ராமலிங்கம் தீர்மானத்தை வாசித்ததோடு பூங்கோதை என்பவரிடம் காசோலை இணை கையொப்பமிடும் பொறுப்பினை வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. 2021 ஊராட்சியின் அவசிய பணிகளான குடிநீர், தெருவிளக்கு, சுகாதாரம், சாலை செலவின ஊராட்சி துணைத் தலைவர் திரு உத்தமராஜ் அவர்கள் கூடாமல் அலங்கரிக்க வைப்பதாலும் ஊராட்சியில் இதனால் அத்தியாவசிய பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாலும் ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிந்து அவர்களும் ஊராட்சி மன்ற துணைத் தலைவரிடம் ஊராட்சி சுமூகமாக வழி நடத்துமாறு பலமுறை பேச்சுவார்த்தை நடத்தியும் அதற்கும் திரு உத்தமராஜ் அவர்கள் உத்தரவை தராததால் நேற்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு தகவல் கொடுத்து அதற்கு அவர் 14/12/2023 அன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் திரு உத்தமராஜ் அவர்கள் ஊராட்சி மன்ற தலைவர் திரு கலைவாணி அவர்கள், வார்டு உறுப்பினர்கள், ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள், ஊராட்சி செயலர் அனைவரையும் விசாரணை நடத்தி மறுநாள் 15/12/2023 அன்று நிலுவையில் உள்ள அனைத்து பணி செய்த வகுப்புகளுக்கும் ஓடிபி சொல்லுமாறு ஊராட்சி செயலரிடமும் ஆனால் ஊராட்சி செயலர் 15/12/2023 அன்று ஓடிபி சொல்லிவிட்டார். ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் அவர்கள் மாவட்ட ஆட்சியர் கூறியதையும் ஏற்காமல் 3 நாட்கள் வரை ஓடிபி சொல்லவில்லை. அதனால் ஊராட்சியின் நலன் கருதி இனிவரும் காலங்களில் ஊராட்சியை சீர்படுத்திட 6வது வார்டு உறுப்பினர் திருமதி பூங்கோதை அவர்களுக்கு இணை கையொப்பமிடும் பொறுப்பை வழங்க உயர் அலுவலர்களுக்கு பரிந்துரை செய்யுமாறு இம்மன்றம் அனுமதிக்கப்படுகிறது.